ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கையில் இருக்க பார்சலை பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு. மீஷோ ஃபைன்ஸ் தான் எல்லாமே மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராடக்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்சல் எல்லாமே பிரிச்சாச்சு. நான் வெளியே போயிருந்தேன், வரதுக்குள்ளேயே எல்லாமே வாங்கி பிரிச்சுட்டாங்க. ஸோ அதனால் பிரிச்சாச்சு. இப்போ மறுபடியும் காட்டுறேன். இந்த ஒரு பார்சலை மட்டும் என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பிரிக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ பிரிச்ச பார்சல் எல்லாமே பார்த்துடலாம் என்னென்ன அப்படின்னு. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பார்ப்போம். இதுதான் இதில் உள்ள காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த அந்த இது என்ன அப்படின்னா குங்குமச்சிமல். உட்லேயே குங்குமச்சிமல் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தது. இது ரொம்ப அழகா இருக்குல்ல, காம்ப்ளிமெண்டா கொடுத்ததே ரொம்ப அழகா இருக்கு. நான் வாங்கின ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இதுதான் அந்த ப்ராடக்ட். இது என்ன அப்படின்னு தெரியுதா? நல்ல ஒரு கோயில் மாதிரி இருக்குல்ல, கோவிலோட கோபுரம் மாதிரி இருக்குல்ல. இது வந்துட்டு சாம்பிராணி வைக்கிறதுக்காக வாங்கினேன். தெரியுதா? இல்ல, சாம்பிராணி வச்சுட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் ஏன் இது வாங்கினேன் அப்படின்னா, தம்பி என்ன பண்ணுறான், இங்கே கீழே வைக்கிறோம்ல, போயிட்டு கையை வச்சிடறான் தெரியாமல். அவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால போய் கையை வச்சிடறான். அப்படி எந்த இதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கினேன். பார்க்கவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இதோட விலையை கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடு, இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. நான் அதோட ப்ரைஸு, அந்த ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்டோட லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நான் கம்மி பட்ஜெட்டில் தான் வாங்கினேன். இப்போ எவ்வளோ எனக்கு சரியாக தெரில, 150 170 தான் நினைக்கிறேன், இந்த காம்ப்ளிமெண்ட்டோட சேர்த்து. இது ரெண்டுமே இந்த மணிக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து, ரொம்ப அஃபோர்டபுளான ஒன்று. பார்க்கவும் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். அடுத்து செகண்ட் ஒன். இது என்ன அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு சாமி இடத்துல வைக்கிற ஒன்று தான், ஊதுபத்திக்காக. இதையுமே வந்து நம்ம வைக்கும் போது எங்கிட்ட வந்து ஒரு மாதிரி பூ மாதிரி வந்திருக்கும். அதில் நம்ம நார்மலாக வைப்போம்ல, அந்த மாதிரி இதுதான் இருக்குது. அதுவுமே தம்பி கை வச்சிடலாம். ஸோ அதனால தான் இதுவுமே வாங்கினேன். நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இதுக்கு பார்த்தீங்களா, இந்த 3 இது இந்த இப்படி இருக்கா, இதில் வந்து நம்ம சொருகி வச்சுக்கலாம். சொருகி வச்சுட்டு இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இது மேலே சும்மா ஒரு ஓப்பன். அப்படி நம்ம இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இது வழியா வந்து அந்த புகை, அந்த நறுமணம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். தம்பி கை வச்சாலும் சுடாது, எதுவும் பண்ணாது. இது ஸ்டீல் தான், பட் ஆனால் உள்ள ஹீட் ஆகுறதுனால இது மேலே சுடலாம், சுடும் கண்டிப்பாக. கொஞ்சம் அந்த டைரெக்டாக அந்த இது படாமல் இருக்கும்ல, அது வரையும் நமக்கு சந்தோஷம் தான். இப்படி இருக்கிறத போய் தொட மாட்டான். பட் இதாக இருந்துச்சு அப்படின்னா இடிச்சதுனாலையோ தொட்டுறலாம். ஸோ அதுக்காக தான் இதுவுமே நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த சாமி இடத்த வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நமக்குன்னு ஒரு சாமி ரூம் இருக்கணும், அதில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் அந்த மாதிரி இல்லை. நமக்கு கண்டிப்பாக சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா சாமி ரூம் நல்லா பெருசாக வச்சு நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வச்சு அதை அப்படியே ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போதைக்கே நான் செல்ஃபில் தான் நான் இப்போ சாமி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம அதை அழகு பண்ண முடியுமோ கண்டிப்பாக நம்ம அந்த அளவுக்கு பண்ணுவோம். அதுக்கு வால்பேப்பரும் போடணும், பட் ஆனால் இன்னும் நான் போடல. அதை போட்டுட்டு நான் அடுத்தது சொல்கிறேன். இது வந்து செகண்ட் ஒன். அடுத்து தேர்ட் ஒன். இது வந்து கிச்சன் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். கிச்சன் ப்ராடக்டே தான். இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மெயின் இதுதான். கேக்குதா சவுண்டு? கிளாஸ் ஆயில் கேன் தான். 2 ஆயில் கேனும் சேர்த்தே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான. கேக்குதா? கிளாஸ் நல்ல ஒரிஜினலான கிளாஸு. அம்மா பயமா இருக்கானா ஹேண்டில் பண்றதுக்கு.
அதுக்கு மேல வர லிட் இது. நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி உள்ள விட்டுட்டோம்னா அது பாட்டு நல்லா உள்ள போய் நல்லா ஃபுல்லா உள்ள வரையும் நல்லா அமுக்கிக்கலாம். நம்ம இங்க மேல இது பண்ணிட்டு ஆயில் இப்படி பண்ணலாம். எதுவுமே ஆயில் லீக் ஆகாது. ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே டைட்டா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிச்சன்ல நம்ம இந்த மாதிரி எல்லாம் வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி யூனிக்கா நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால இப்படி வச்சேன். 2 ஆயில் கேனுமே சேர்த்தே வந்து 200க்குள்ளதான். நான் 200 நான் அதிகமாக தான் சொல்றேன். பட் ஆனா அதுக்குள்ளதான். நான் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பா எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரோட கிச்சன்லயுமே இப்படி எல்லாம் இருந்தா நல்லா தானே இருக்கும். இது 3rd ஒன். அடுத்து 4th. இந்த ஒரு பார்சல மட்டும் தப்பி தவறி பிரிக்காம வச்சிருக்கு. ஸோ இது ஒன்னாவது நம்ம பார்சல் ஓபன் பண்ற மாதிரி இருக்கே, அந்த வகையில் சந்தோஷமே. பிரிச்சு ஒட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கிச்சனுக்கு வால்பேப்பர், கிச்சன் டைல்ஸ்க்கு. கிச்சன் டைல்ஸ்க்கான வால்பேப்பர். ஒரு மாதிரி பிளாக் மெட்டல். அது வந்து எப்படி சொல்றது, மார்பிள் மாதிரி இருந்துச்சு அதுல பார்க்கும்போது. நம்ம இப்ப பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த ஃபீல்ல தான் இருக்கு. ஒரு மாதிரி கிளாஸி லுக்ல இருக்கு. நம்மளோட அடுப்படி திண்டு இருக்குல்ல, அந்த திண்டுல வந்துட்டு ஒட்டிக்கலாம். இந்த மேல அந்த சுத்து செவர் அடுப்படி சுத்தி இந்த டைல்ஸ் மாதிரி போடுவோம்ல, அதுல எல்லாம் நம்ம இதை வந்து ஒட்டிக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப லேசா இருக்கு. வினைல் தான் சொன்னாங்க. பட் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. பட் ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து 2 ஆர்டர் போட்டேன், 2 ரோல் போட்டேன். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம வந்து மீஷோல ரேண்டமா பர்ச்சேஸ் பண்ணோம். அதாவது தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேடி தேடி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது. இது எல்லாமே நான் அமௌண்ட் கம்மியாக தான் வாங்கினேன். நமக்கு மீஷோல என்ன அப்படின்னா, நம்ம கேஷ் ஆன் டெலிவரியா வாங்குறதை விட நம்ம வந்துட்டு முன்னாடியே பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் கம்மி ஆகுது. ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரீ பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்க பாருங்க. உண்மையாகவே அதில் நிறையா வந்து நமக்கு சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து காயின் ஆட் ஆகுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் பார்த்துட்டு சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டே காயின் ஆட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் உண்டு, காயின் ஆட் ஆகாத ப்ராடக்ட் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி வாங்க. அப்படி ஆன்லைன்லேயே எல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தால கொஞ்சம் வெறுத்தனமாக ஊறி போயாச்சு. எல்லாருமே கேட்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நீ ஆன்லைன்ல எடுத்தால் நல்லாவே இருக்க மாட்டேங்குது, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா போட்டு ரிவ்யூ தான், ஒரிஜினல் பிக்சரை பார்க்கறத விட ரிவ்யூ, அதை விட ஃபோட்டோவை விட வீடியோவில் வந்துட்டு அதோட குவாலிட்டி எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால வீடியோஸ்லாம் நிறையா கீழே அப்டேட் பண்ணியிருப்பாங்களா, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதனால தான் வாங்குறது. நம்ம மீஷோ இது மாதிரி ஆப்லலாம் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ப்ராடக்ட் சரியில்லைன்னா நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ அதனால நோ இஷ்யூ. அதை வச்சு நிறைய பேர் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ வந்துட்டு ஏன்னா நல்ல ப்ராடக்ட்ஸ் உண்மையாகவே மீஷோவில் கொடுக்குறாங்க. சூப்பர் ப்ராடக்ட்ஸ். ட்ரெஸ்ஸுமே நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.